Amazfit அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து Bip U Pro அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து போன வருஷம் லான்ச் பண்ண Amazfit Bip U அப்படிங்கிற ஒரு வாட்சோட ப்ரோ வெர்ஷனா தான் இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல, இந்த பிரைஸ்க்கு இந்த வாட்ச் வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீசெண்டாக தான் Amazfit T-Rex Pro அப்படின்னு ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்ச் வந்து நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலாக ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல 5000 பிரைஸ்க்குள்ள நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வாட்சோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி Amazfit உடைய Bip U ஓட பாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. பாக்ஸோட டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணாம அதுக்குன்னு எந்த ஒரு செலவுமே வைக்காம சிம்பிளா அதுல இருந்த டிசைன்ல அப்படியே இங்க ப்ரோ அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் சேர்த்து அதே பாக்ஸை கொடுத்த மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவுல ரெண்டு பாக்ஸுக்குமே டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாக்ஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஓபன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே ஒரு பொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டிக்குள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய புக் மாதிரி இருக்குது. யூசர் மேனுவல் வந்து இவ்வளவு பெரிய புக்ல கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் மற்ற பிராண்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து பழைய நோக்கியா போன்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பெரிய புக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய புக் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் வாட்ச் பத்தி அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்ல. இப்போ ஸ்மார்ட் வாட்சை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நல்ல ஒரு பிரீமியமான டிசைன் கொடுத்திருக்காங்க. Amazfit பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பிரைஸ்க்கு ஒருத்தான ஒரு சூப்பரான டிசைன் கொடுப்பாங்க. அந்த இதுல எந்த ஒரு டவுட்மே இருக்காது. இங்கேயுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. இங்க சிலிகான் ரப்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம ஹார்டா யூஸ் பண்ணாலுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரப்பர்ல இந்த ஸ்ட்ராப் வந்து இருக்குது. இந்த வாட்சோட ஸ்ட்ராப் வந்து நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. பட் நீங்க இந்த ஸ்ட்ராப் மட்டும் தனியா வாங்கணும் அப்படின்னா Amazfitல வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து தனியா அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஸ்ட்ராப் வந்து ஈஸியா T-Rex Proல இருக்கிற மாதிரி ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப ஈஸியா நம்மளே ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலா எல்லா வாட்ச்க்கும் வர மாதிரியான ஒரு ஸ்ட்ராப் தான் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேற ஏதாவது பிராண்ட்ல வாங்கி கூட நீங்க இந்த ஸ்ட்ராப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல லோக்கல் கடையில கூட ஏதாவது வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ல இந்த ஸ்ட்ராப் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்க வாட்சோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக்ல கொடுத்திருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல வந்து இங்க பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வாட்ச்ல சைடுல வந்து ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அது போக வாட்ச் வந்து ஃபுல் டச் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது Bip Uல என்ன மாதிரி டிசைன் இருந்ததோ அதே மாதிரியான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான டிசைன் இந்த வாட்ச்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 1.43 இன்ச் சைஸ்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து IPS LCD டிஸ்ப்ளே தான். இங்க வந்து AMOLED டிஸ்ப்ளே கிடையாது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால AMOLED டிஸ்ப்ளேலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால எதுலயாவது மோதுனது அப்படின்னா டிஸ்ப்ளே வந்து அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்ப்ளே வந்து நல்ல ஒரு பிரைட்டான நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் டச் சென்ஸ் வந்து ரொம்பவே சென்சிபிளா இருக்குது. அதனால டச் பண்ணா ரொம்ப ஈஸியாவே ஒர்க் பண்ணுது. டச்ல வந்து பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்ல. அதே மாதிரி இந்த டிஸ்ப்ளே வந்து அவுட்டோர்ல பார்க்கும்போது ஓரளவு நம்மளால வாட்ச்ல என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. பெரிய அளவுல பிரைட்டரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டீடைல்ஸ் வந்து சன்லைட்லயும் நம்மளால பார்க்க முடியுது. பட் இன்டோர்ல நம்ம பார்க்கும்போது டிஸ்ப்ளே வந்து நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டீடைல்டான டிஸ்ப்ளே, ஒரு சூப்பரான கலர்ஃபுல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த வாட்ச்ல சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ஸலரேஷன் சென்சார் கொடுத்திருக்காங்க, ஜைரோஸ்கோப் சென்சார் கொடுத்திருக்காங்க, பயோ டிராக்கர் PPG2 கொடுத்திருக்காங்க. இந்த மூணு சென்சாருமே Bip U Pro இந்த ரெண்டு வாட்ச்லயுமே காமனா இருக்கக்கூடிய சென்சார்ஸ். பட் இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து காம்பஸ்க்காக ஜியோமெட்ரிக் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது போக GPS GLONASS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஆனா Bip Uல பார்த்தோம் அப்படின்னா GPS சப்போர்ட் கிடையாது. அது மொபைல் கூட கனெக்ட் பண்ணி மொபைல்ல இருக்கக்கூடிய GPS மூலமா தான் ஒர்க் பண்ணும். அதனால நீங்க எங்கயாவது அவுட்டோர் ஒர்க் அவுட்காக போறீங்க அப்படின்னா வாட்ச் அது போக மொபைலையும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது. வாட்ச்லயே GPS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த வாட்ச்ல வந்து மைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அலெக்சா யூஸ் பண்றதுக்காக இந்த வாட்ச் இன்பில்ட் மைக்கோட வந்திருக்கு. பட் கால்லாம் பேச முடியாது. அடுத்ததா இந்த வாட்ச்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா எல்லாருமே கொடுக்குற ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி கோல், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ்
ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், எவ்வளோ நேரம் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்க முடியுது. அதுக்கு கோல் செட் பண்ணிக்க முடியுது. இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆப்பில் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியுது. இதில் மெஷர் அப்படிங்கிறத டச் பண்ணோம் அப்படின்னா அதுவே மெஷர் பண்ணி காமிக்கும். அடுத்து SpO2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளட்ல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்குது எப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி வச்சுக்கும். ஸோ எந்த டைம்லலாம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இந்த மானிட்டர் மூலமாக பார்த்துக்க முடியும். அதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து Amazfitல எப்போவுமே வர PAI இதுலையும் கொடுத்துருக்காங்க. பர்சனல் ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 வீக்ல நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அந்த ஸ்கோர் வந்து 100+ இருந்தது அப்படின்னா நம்ம ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்ச் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் வந்து 100+ வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் வெதர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து இந்த வாட்ச் மூலமாகவே நம்மளுடைய மொபைல் ஃபோனில் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் இது எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். கடைசியாக இதில் அமேசானுடைய அலெக்ஸா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா ஃபீச்சரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டாப்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மெசேஜ் உடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைலில் என்ன மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வாட்ச் மூலமாகவே நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் டாப்ல இருந்து பாட்டம்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக DND கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எனேபிள் பண்ண என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத டோன்ட் டிஸ்டர்ப் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரிமைண்டர்ஸ் இருக்குது, அலாரம் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் வாட்ச் மூலமாக செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம வாட்சில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து லிமிட்டடான வாட்ச் ஃபேஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நிறைய வாட்ச் ஃபேஸஸ் தேவை அப்படின்னா ஆப் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 50 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய இருக்குது. ஆப்பை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். செட்டிங்ஸில் அடுத்ததாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த சைட் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம எதை அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து கேமரா கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே காமனாக வாட்ச்குள்ளே வந்துடுது. இதில் வந்து ஒர்க் அவுட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு கேமரா வேணும் அப்படின்னா நீங்கள் கேமரா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 60+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் மோடு வந்து வந்துடும். அதில் ஒவ்வொருதுலையுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், அவுட்டோர் சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், வாக்கிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், யோகா, ஃப்ரீ எக்ஸசைஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஒர்க் அவுட் ஃபீச்சர் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வாட்ச் மூலமாக உங்களுடைய மொபைல் கேமராவையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்சோட பிரைஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். Amazfit அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச்க்காகவே Zep அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலமா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா சில பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதன் மூலமா நீங்க வாட்சை வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாட்ச்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இந்த ஆப்ல வந்து டவுன்லோட் ஆயிடும். அதை வச்சு நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கீங்க, எவ்வளவு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆயிருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஆப்ல வந்து நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது போக வாட்ச்ல ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த ஆப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். இந்த ஆப்போட ஹோம் பேஜ்ல உங்களுடைய ஒர்க் அவுட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். அதுல எதை நீங்க செக் பண்ணுமோ அதுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ஜாய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா அலாரம்க்கு தனி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் டிவைஸ், வாட்ச் எங்க இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வாட்ச்ல பார்த்தா அப்படின்னா ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பட் 50 வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க இந்த ஆப் மூலமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வாட்ச் ஃபேஸ் கொடுக்குறேன். அது எப்படி அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நம்ம கொடுத்த உடனே அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கமிங் கால் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய காலை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும், சைலண்ட் பண்ண முடியும். சைலண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வாட்சில் தான் சைலண்ட் ஆகும், மொபைல் ஃபோனில் வந்து சைலண்ட் ஆகாது. அதுக்கு ஆட்டோ ரிப்ளை SMS வேணுமா, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் மோட்குள்ளே போய் எதுக்கெல்லாம் வைப்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மென்ஸ்ட்ருவல்க்குன்னு தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டு டூ லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா வாட்சில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு காமிக்கும். வாட்ச்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வைப்ரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயுமே வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷன் வாட்சில் வேணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிக்கலாம். கால், SMS இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்காக இதில் ஹெல்த் மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் வாட்சில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிமிட்க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களை அலர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோக்கு மேலே போகும்போது உங்களை அலர்ட் பண்ணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். அது போக ஸ்லீப் மானிட்டரிங்க்கு தனி ஆப்ஷன் இருக்கு. எனேபிள் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பிரீத்திங் குவாலிட்டி மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு பீட்டா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய பிரீத்திங் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அது போக ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹெல்த் மானிட்டரிங்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா ஆப் செட்டிங், என்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக போனீங்கன்னா சிஸ்டம் அப்டேட், உங்களுடைய வாட்ச் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய வாட்சை தேவையான அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராகவே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வாட்ச்க்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வாட்ச்க்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 5 ATM வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது 50 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ள விழுந்தாலுமே இந்த வாட்ச் வந்து டேமேஜ் ஆகாது. நம்ம தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டோம். வாட்ச் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இந்த வாட்சை போட்டு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கடைசியாக அதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது 230 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக 9 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே Amazfit உடைய பேட்டரி கெபாசிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். ஹெவி யூசேஜ் பண்ணும்போது கூட பேட்டரி வந்து நல்லாவே நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்ச் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதோட பேட்டரியை பற்றி நான் பெருசாக சர்டிஃபை பண்ண முடியாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இப்போ வரைக்கும் பேட்டரி வந்து நல்லாவே நிற்குது. பெருசாக பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிற இஷ்யூ கிடையாது. பட் எக்ஸாக்டாக அந்த 9 நாள் வரைக்கும் பேட்டரி வருதா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நார்மல் யூசேஜ் தான் 9 நாளைக்கு வரும். ஹெவி யூசேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஹெவி யூசேஜ் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்க ஆன் பண்ணி வைக்கிறது, எல்லா மானிட்டருமே ஆன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா 4 to 5 days வந்து இதோட பேட்டரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ Amazfit பொறுத்தவரைக்கும் பேட்டரி கெபாசிட்டி எப்பவுமே நல்லா நிற்கும். இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாவே நிற்குது. பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்லை. இந்த வாட்சுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு காமனான சார்ஜர் கேபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இங்க தனியா கொடுத்துருக்கனால எங்கேயாவது போனோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா சார்ஜ் ஆகிற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். 230 mAh அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இந்த வாட்ச் வந்து ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்டு இருந்தது அப்படின்னா மினிமம் 5.0 வெர்ஷன் இருக்கணும். iOS இருந்தது அப்படின்னா மினிமம் 10.0 இருக்கணும். இதுக்கு மேல இருந்தது அப்படின்னா ரெண்டுக்குமே இந்த வாட்ச் வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபைனலா இந்த வாட்சோட பிரைஸ் வந்து 5000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 5000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு தான் சேல் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. Bip U வாட்ச் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா இதுல இன்பில்ட் GPS வருது, காம்பஸ் சப்போர்ட் வருது, அலெக்சா சப்போர்ட் கொடுக்குறாங்க, வாட்ச்லயே மைக் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து இது ப்ரோ வாட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்காக நீங்க இந்த வாட்சை வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இல்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1000 ரூபாய் கம்மியா போட்டு Amazfit Bip U அப்படிங்கிற அந்த வாட்சை லான்ச் பண்ணிக்கலாம். போன வருஷம் லான்ச் பண்ண வாட்ச், அந்த வாட்ச்மே ஒரு செம சூப்பரான வாட்ச் தான். இந்த பிரைஸ்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற வாட்ச் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே நிற்கும். அதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிரீமியம் வாட்ச்ல கொடுத்துருக்கிற மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வாட்ச்லயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த வாட்ச் வந்து ரொம்பவே ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல பில் குவாலிட்டியோட எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய Amazfit பிராண்ட்ல இருந்து ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாட்ச் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ Amazfit லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Amazfit Bip U Pro வாட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்ச் ஒர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் வந்து அதிகமாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங், ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.